முத்தமிழறிஞரின் 103வது பிறந்த நாள் புகழ் அரங்கத்தில் எனக்கும் ஒரு இருக்கை அமைத்து கொடுத்திருக்கும் அன்பு அண்ணன், மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல, நம் மனங்களுக்கு பிடித்த ஒரு மாபெரும் மாமனிதர் அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றிகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த அரங்கம் இந்த காலகட்டத்தில், இந்த களத்தில், இந்த தளத்தில் மிகவும் அவசியமானது என்பதை உணர்ந்து வெற்றி தோல்விகளை கடந்து செயல்படுவதுதான் சரியான அரசியலாக இருக்கும் என்பதை திராவிடக் கழகம் அன்று தொட்டு இன்று வரைக்கும் உணர்ந்திருப்பதனுடைய நீட்சியாக இன்றைக்கு இந்த விழா இங்கே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த விழா மேடையில் அமர்வதற்கே ஒரு தகுதி வேண்டும் என்று நினைக்கிறவன் நான். காரணம், எனக்கு முன்பு பேசிய அண்ணன் பிரசன்னா பேசியது போல ஐயா ஜெகத் ரட்சனுடைய பேச்சுக்களை எங்கோ ஒரு கடைக்கோடியிலிருந்து அமர்ந்து ரசித்தவன் நான். இன்றைக்கு அவரோடு சமமாக ஒரு நாற்காலி எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது முத்தமிழறிஞர் கலைஞரால் கிடைத்திருக்கிறார். எவனெல்லாம் தமிழோடு இருக்கிறானோ, எவனெல்லாம் தமிழ் மீது பற்று கொண்டிருக்கிறானோ, எவனெல்லாம் தமிழ் மண்ணு மீதும் இனத்தின் மீது பற்று கொண்டிருக்கிறானோ, எல்லோரும் சமம், எல்லோரும் உறவு என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய மேதை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதே போலத்தான் இன்றைக்கு ஆன்மீகம் பேசுபவர்கள் எல்லாம் அலையலையாய் ஒரு பக்கம் திரண்டிருக்கும் பொழுது, ஆன்மீகத்துக்குள்ளும் சீர்திருத்தத்தையும் ஆன்மீகத்துக்குள் பகுத்தறிவையும் பேச முடியும் என்று எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தனக்கான பாதையில் நேர்கொண்ட பார்வையின் நிமிர்ந்த நன்னடையும் நிலத்தில் அஞ்சாத பணியும் என்பது போல இன்றைக்கு தன்னுடைய சொல்லால், ஆளுமையால், கருத்தால் இன்றைக்கு ஆட்படுத்திக் கொண்டிருக்கின்ற சொல்வேந்தர் ஐயா சுகிசிவம் அவர்களோடு அமர்ந்திருப்பதும் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். நண்பர்களே, தோழர்களே, கலைஞரை பற்றி பேச வேண்டும் என்றால் எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. ஆகாயத்தை எங்கிருந்து தொடங்கி அழைப்பீர்கள்? காற்றுக்கான நீளத்தை எங்கிருந்து தொடங்கி அழைப்பீர்கள்? இந்த பூமியின் வேகத்தை எங்கிருந்து தொடங்கி அழைப்பீர்கள்? நம் சுவாசத்தின் எண்ணிக்கையை எங்கிருந்து தொடங்கி அழைப்பீர்கள்? நம் எண்ணங்களின் தோற்றங்களை எங்கிருந்து தொடங்கி அழைப்பீர்கள்? தொடக்கமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் ஒரு தலைவன் இந்த மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது முத்தமிழறிஞர். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆச்சரியமாக இருக்கும். அவரோடு அமர்ந்து எத்தனையோ கவிஞர்கள் கவியரங்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை என்பதனால் நான் துரதிர்ஷ்டவாதியாகவே கருதுகிறேன். இன்றைக்கு அவரை பற்றி பேசுகிற ஒரு ஆளுமை மிக்க மேடையில் ஒரு இடம் கிடைத்தது பெருமையாக கருதி கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, எதை எடுத்தாலும் இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் தலைவராக வந்து விடலாம். எல்லோரும் தலைவராக முடியுமா என்ன? தலைவன் என்பதற்கு இலக்கணம் என்றால் இந்தியாவில் இல்ல உலகத்திலேயே ஒரே ஒருவரை சொல்ல முடியும் என்றால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் இலக்கணம் தான் சொல்ல முடியும். மக்களை சந்திப்பது, ஓட்டு வாங்குவதும், சீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டிருப்பது, வெற்றி கொடி காட்டுவது மட்டும் தலைவி அல்ல. தலைவனுக்குள் ஒரு போராட்டம் தேவைப்படுகிறது, ஒரு பொறுமை தேவைப்படுகிறது. வருகிற விமர்சனங்களை எல்லாம் தனக்குள் வகித்துக் கொண்டு நீங்கள் வீசி விமர்சனங்கள் தனது வசவுகளை எல்லாம் நெசவு செய்து ஆடை மாற்றிக் கொள்கிற வித்தை கலைஞருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. எத்தனை சிந்தனை உலகத்திலேயே எல்லா துறைகளிலும், எல்லா சிந்தனைகளிலும், எல்லா திசைகளிலும், எல்லா தளத்திலும், எல்லா களத்திலும், எல்லா நாற்காலியிலும் ஒருவரை அமர்த்தி வைத்தால் சரியாக இருப்பார் என்றால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான். காரணம், அவர் வெறும் அரசியலுக்காக மட்டும் வரவில்லை. இந்த சமூகத்தின் சீர்திருத்தம் என்ன, மாணவர்களின் சீர்திருத்தம் என்ன, பெண்களுக்கான முன்னேற்றத்தை எதை கொண்டு நடத்துவது, விவசாயிகளுக்கான முன்னேற்றத்தை எதை கொண்டு நடத்துவது, இந்த சமூகம் மேம்பட எதை கொண்டு நடத்துவது, ஜாதி மதத்தை அறவே ஒழித்து ஒரு சமத்துவத்தை எதை கொண்டு நடத்துவது என்று பன்முனையில போராடிய ஒரு மிகப்பெரிய போராளியை
தலைமையாக கொண்ட இயக்கம். ஆனால் நல்ல வேளை இப்போது கலைஞர் இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை. காரணம், நான் கண்ட திராவிட மண்ணாயுது, நான் கண்ட திராவிட வாரிசுகளாயுது, நான் கண்ட திராவிட தலைமுறையாயுது. இப்படி சிந்தனைகளை ஊற்றி ஊற்றி வளர்த்த திராவிட மண்ணில் இன்றைக்கு எந்த சிந்தனையுமே இல்லாமல் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று சொல்லிக் கொள்கிறார்களே. ஆனால் இதுவா மாற்றம் என்று கலைஞர் இருந்திருந்தார், கண்ணீர் வடித்திருப்பார். எனவேதான் நல்ல வேளை அவர் இல்லை என்று தோன்றுகிறார். காரணம், அவர் உழைத்தது இதற்காக அல்ல, இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பதற்காக அல்ல. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு அண்ணன் பிரசன்னா பேசும்போது சொன்னால், ஆட்சியில் இருக்கும்போது கூட கைத்தட்டுக்கள் கொஞ்சம் குறைவாக கேட்கும். ஆனால் இல்லை என்றாலும் களமாடுவோம் என்றால் அது கலைஞர் புகுத்திய திராவிட ரத்தம் சிந்தனைக்குள் புகுத்தப்பட்டது. காரணம், இங்கே பதவியும் நாற்காலியும் எப்ப வேண்டுமானாலும் வரும், போகும், மாறும், எல்லாம் மாறும். ஆனால் சிந்தனை ஓட்டம் என்பது எப்போது ஒரு போராட்டத்தை நிலைநிறுத்திக் கொண்டு அதை முன்னோக்கி செலுத்துவது என்பதை எத்தனை தலைமுறைகளாக போராடி இந்த இடத்தை பெற்றுக் கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். அவர் எந்த வகையில எப்படி யோசிக்கிறது, எல்லாரும் தான் பேனா எடுக்கிறான், எல்லாரும் தான் கவிதை எழுதுறான், எல்லாரும் தான் பேனா எடுக்கிறான், எல்லாரும் தான் வசனம் எழுதுறான். ஆனா எல்லோருடைய எழுதுகோளிலும் இருக்கிற மையால் வரப்படுகிற உருவாகிறதன் எழுத்தாக இருக்கும். ஆனால் கலைஞருடைய எழுதுகோளில் இருக்கிற அந்த பேனா நுனி முள்ளால் வெளியில வருவது மையல்ல, உணர்வும் நெருப்பும் வெளியிலே வந்து திரையில் எப்படி வசனங்களை எழுதினாரோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் தரையிலும் வாழ்ந்து காட்டியவர் தான் கலைஞர் அவர்கள். நிறைய பேத்துக்கு திரை வேறையாயிருக்கும், தரை வேறையாயிருக்கும். நிறைய பேத்துக்கு வாழ்க்கை வேறையாயிருக்கும், பேச்சு வேறையாயிருக்கும். நிறைய பேத்துக்கு சிந்தனை வேறையாயிருக்கும், செயல் வேறையாயிருக்கும். நிறைய பேத்துக்கு வேடம் வேறையாயிருக்கும், மேடை வேறையாக இருக்கும். ஆனால் எதற்குமே இடைவெளி இல்லாமல் ஒரு மனிதன் எந்த சிந்தனையோடு முதலில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவ பருவத்தில் இந்த மண்ணில் கால் வைத்து போராடினாரோ அதை கடைசி காலம் வரைக்கும் நிறம் மாறாமல் தடம் மாறாமல் போராடியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றால், இப்பேற்பட்ட ஒரு தலைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய போர்க்குணம் கொண்ட வாரிசுகளாக நாம் இருக்கிறோம். நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. எனவேதான் சொல்கிறேன், எவ்வளவு சாதனைகளை ஒரு மனிதன் பண்ண முடியும். பட்டியல் போட்டா நானே 3 மணி நேரம் பேசணும், நான் அவங்க பேச கேட்க வந்தவன். ஆனால் அப்படி பட்டியல் போட்டு நான் அவர்களுடைய நேரத்தை நான் தின்றுவிட விரும்பவில்லை. நண்பர்களே, கலைஞரை பார்க்கும் போது மட்டும்தான் பொறாமை வரும். ஒரு ஆணை பார்த்து ஆரணை பொறாமைப்படுகிறேன் என்றால் அறிவுள்ள ஆண்கள் அறிவுள்ள ஆண்களை பார்த்து பொறாமை கொள்வார்கள் என்றால் அது கலைஞரை மட்டும்தான் பொறாமை கொள்ள முடியும். அவர் எப்படி கையாளுகிறார், இந்த விமர்சனத்தை எப்படி கையாள வேண்டும், பத்திரிகையாளர்களை எப்படி கையாள வேண்டும், மக்களை எப்படி கையாள வேண்டும், மத்திய அரசை எப்படி கையாள வேண்டும், பெண்கள் நலனை எப்படி கையாள வேண்டும், சீர்திருத்தத்தையும் பகுத்தறிவையும் எப்படி கையாள வேண்டும் என்று அவ்வளவு பாதைகளில் ஒரே நேரத்தில் இன்றைக்கு மகாபாரத்தில் கூட 5 குதிரைகளும் 9 குதிரைகளும் 10 குதிரைகள் என்கின்றார். அப்படி அல்ல, கலைஞர் மட்டும்தான் 1000 பரிதிகளில் பூட்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேரை ஓட்டி சென்றால் அத்தனை பரிதிகளும் நேர்கொண்ட பாதையில் சென்று கொண்டிருந்ததால்தான் இந்த இயக்கம் எத்தனையோ போராட்டங்களை கடந்தும் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் போட்டு வளர்த்து கொடுத்த உணர்வின் வெளிப்பாடாக இருக்கிறது. எனவே அவருடைய புகழை பாடுவது மட்டுமல்ல, அவர் எதை நோக்கி திராவிட மண்ணில் போராட்டத்தை தொடங்கினார்களோ அந்த அரசியல் மயமாக்கப்பட்டதை நாம் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு பண்ணாமல் விட்டுவிட்டோமோ என்று ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை 2026 தேர்தல் நமக்கு மிகப்பெரிய சிந்தனையை ஊற்றியிருக்கிறது. எனவேதான் நாம் அரசியல் மையத்தை கண்டு படித்திருப்பது பெருசல்ல, நம் வாரிசுகளுக்கும் வருகிற தலைமுறைகளுக்கும் அரசியல் என்றால் என்ன, அறம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன, நேர்மை என்றால் என்ன, போராட்டம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தால் கலைஞரினுடைய இசம் மீண்டும் வாழும். அவருடைய புகழ் காற்றை போல, கடலை போல, ஆகாயத்தை போல அடக்க முடியாத அளவுக்கு வாழும் வளரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.